ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த வாரம் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இங்கே ஃப்ரான்ஸில் க்ரெனோபிள் ஸ்ட்ரீட்டில் நடந்த ஒரு டொலிஃப் கார்னிவல், அந்த ஃபெஸ்டிவலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி போட்டிருக்கேன். இருந்தாலும் விரிவாக என்னென்ன நடந்துச்சு, நாங்கள் எப்படிலாம் இங்கே போய் பார்த்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நிறைய அதாவது என்னென்னா இங்கே நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. எப்படின்னா அவங்களுடைய ஃபுட்டு, ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு இதனுடைய ஃபுட்டை பற்றி, அவங்க ஹோட்டலுடைய இதை பற்றி அப்படி ஒரு ஸ்டாலு. அதுபோக கேம், பிள்ளைங்க விளையாடுற கேமு, அப்புறம் என்னென்னா மியூசிக்கு, அப்புறம் டான்ஸு, அப்புறம் ஜிம்னாஸ்டிக்கு அப்படின்னு நிறைய விதமானது. நாங்கள் போகிற வழியெல்லாம் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி இது பிள்ளைங்களுக்காண்டி, சின்ன குழந்தைங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட், அது எதில் இன்ட்ரெஸ்ட்டாக போகுதுங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காண்டியும் இது ஒரு ஃபெஸ்டிவலாக இங்கே கொண்டாடுறாங்க. சரி, நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொன்னாங்க. நாங்கள் இங்கேருந்து வீட்டிலேருந்து நாங்கள் 2 மணிக்கே போயிட்டோம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குங்க. நாங்கள் நடந்தே தான் போனோம். போயிட்டு பார்த்தா இது என்னென்னா, ட்ராம் போகிற வழியை, அந்த வழியை அடைச்சிட்டு இந்த சைடு ஒரு 1 கிலோமீட்டர், அந்த சைடு 1 கிலோமீட்டர், அந்த அளவுக்கு நிறைய ஸ்டாலு நிறைய போட்டிருந்தாங்க. அது 2ஆக பிரிச்சிருந்ததுன்னா, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு போயிடலாம், எந்த சைடு போயிடலாம் அப்படின்னா, நாங்கள் இருந்ததுலேருந்து லெஃப்ட் சைடு உள்ளதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னாங்க. நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இது ஒரு மியூசிக் வாசிட்டு இருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருமே டான்ஸ் ஆடி அப்படியே கேட்டுக்கிட்டே அப்படியே இருந்தாங்க. நாங்களும் அதை பார்த்து கொஞ்சம் நேரம் அங்கேருந்து அந்த மியூசிக்கை ரசிச்சுட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தோம். இந்த சைடு ஒருத்தர் ஃப்ளூட்டு, அதாவது புல்லாங்குழல் இசைச்சிட்டு இருந்தார். அதை ஒரு சின்ன பிள்ளை குப்புறப்படுத்திக்கிட்டு அது எவ்வளோ அழகாக அந்த காலையும் இதையும் டான்ஸ் பண்ணி ரசிச்சிச்சு தெரியுமா? அதை பாருங்கள். அதை பார்த்தோடனே எனக்கே ரொம்ப, நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் இருந்தோம். ரொம்ப நம்மளுக்கு மனசு அப்படியே ஒரு மாதிரி வருடுற ஒரு மியூசிக்காக இருந்தது. நம்மளை மட்டும் இல்லைங்க, இந்த குட்டி பிள்ளைய கூட அந்த மியூசிக் விட்டு வைக்கல. பாருங்கள், இந்த பாப்பா எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அவள் கேட்டுக்கிட்டு அவள் காலை ஆட்டிக்கிட்டு இருக்கத செமையாக இல்லை? அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க தலையை ஆட்டிக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு அப்படியே குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மட்டும் குப்புத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமாம், இவங்களை அப்படியே எடுத்துகிட்டு இந்த சைடு வந்தால் சரி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால், நம்ம ஊரில் எல்லாம் கரகாட்டம் பார்த்துருப்போம். தலையில் கரகம் வச்சு தான் அப்படி ஆடிருக்காங்க. இங்கே கரகம்லாம் இல்லை, ஆனால் கரகாட்டம் மாதிரியே தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டான்ஸ்க்கெலாம் நான் பொறுப்பு கிடையாது. இவங்க இப்படி ஆடுறதுக்கெலாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பயபத்திரமாக இருந்துக்கோங்க. பாருங்கள், நெக்ஸ்ட்டு அந்த டான்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே நடந்து இந்த சைடு போனோம். போகிற வழியில் பார்த்தா, என்னடா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ஒவ்வொரு நாட்டிலே உள்ள அவங்களுடைய ஹோட்டல்ஸ் போட்டு அந்த ஹோட்டலில் உள்ள சாப்பாடு எல்லாத்தையும் ரசிச்சுட்டு, இந்த ஹோட்டலில் உள்ள சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதனால அந்த ஃபுட்டு எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்காக இங்கே சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு, ஒவ்வொரு எல்லா நாட்டுக்காரவங்களும் இங்கே இருக்கிறாங்க. அப்போ அந்தந்த நாட்டுக்காரவங்களுடைய ஃபுட்டு, வியட்நாம் அந்த மாதிரி எல்லா நாட்டுக்காரங்களோட ஃபுட்டும் இருந்தது. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்காண்டி இந்த சைடு ஹோட்டல் எப்படி ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அப்படி வெளியில் அப்படியே போட்டிருப்பாங்க இல்லையா? இது மேலே உள்ள கூடாரம்லாம் வெயிலுக்காண்டிலாம் போட்டதில்லை. ஃபஸ்ட்டு ஒரு அழகுக்காண்டி போட்டது தான். ஆனால் இது வெயிலுக்காண்டி போட்டதில்லை. நான் சொன்ன டான்ஸ் இது தாங்க. ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம். எல்லோரும் நின்று அப்படியே மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா? அதனால் நான் ரொம்ப பக்கத்தில் போய் நின்று எங்கிட்டாவது இடம் கிடைக்காதா அப்படின்னு ஒரு இடம் பிடிச்சிட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், நல்லா ஆடினாங்க. அவங்க மியூசிக் ஆடினாங்க. அந்த மியூசிக் நான் கட் பண்ணிட்டேன். நம்ம மியூசிக் ஏதாவது போடுறேன், அதில் பார்த்துக்கோங்க. இங்கிட்டிருந்து 2 பேர் போக, அங்கிட்டிருந்து 2 பேர் வர. எனக்கு நம்ம ஊர் கரகாட்டம், அந்த மாதிரி தெருக்கூத்து, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுனது. இதே இடத்துல நாங்கள் திரும்பி வரும்போது வேறொரு பாட்டு பாடி, அது மியூசிக் பண்ணி பாட்டு பாடி டான்ஸிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு விதமாக நாங்கள் எப்படி இது பண்ணணும், ஃப்ளவர் வாஷ் பண்ணுறதுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க, பிள்ளைங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டியே உள்ள ஒரு ஃபெஸ்டிவல் தான் இது. இங்கே நடந்த ஒரு ஃபெஸ்டிவல் தான்.
அதில் உள்ளதாக கிட்டத்தட்ட எங்களுக்கு நாங்கள் 1:30 மணிக்கு போனோமா, வீட்டுக்கு வரும்போது 5:30 மணி ஆயிடுச்சுங்க. அந்தளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணினோம். நல்லாவே இருந்தது. நம்ம கேம் எல்லாம் இருந்தது. ஃபுட்டு இது வந்து ஃபுட் ஸ்டால், இந்த சைடு வந்து ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அப்படிலாம் ஒன்றும் ரொம்பலாம் ஒன்றும் காஸ்ட்லிலாம் கிடையாது. சில இது வந்து ஃப்ரீயாகவே வேறு பண்ணினாங்க. இந்த ஃப்ளவர் வாஷ் பண்ணினது, மற்றபடி பிள்ளைங்க விளையாடுற கேமு எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே அவங்களே சொல்லி கொடுத்தாங்க. அவங்களே வாலண்டரியாக வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இவங்களாம் ஒரு கிளப்பில் இருந்து வர்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரம் போர்டு விளையாண்டாங்க. பசங்க எல்லாம் கேரம் போர்டு போய் விளையாண்டாங்க. விளையாண்டு முடிச்ச உடனே இது எங்கே இருக்குதுன்னா, எங்களுடைய கிளப் ஒன்று இருக்குது, அங்கே வாங்க, அங்கே வந்து நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பை சேர்ந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பிஸ்னஸையும் ப்ரொமோட் பண்ணுறது மாதிரியே இருந்தது. அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தது மாதிரி இருந்தது. அதே மாதிரி தான் கராத்தே. இந்த கராத்தே வந்து சொல்லி அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து டெமோவாக காமிச்சாங்க. பட் இது முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுடைய கராத்தே கிளாஸில் போய் யார் யார் சேர விருப்பம் இருக்கிறவங்களும் இந்த பசங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க இல்லையா பேரண்ட்ஸு, அந்த பிள்ளைங்களே வந்து இதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகி பாருங்களேன், இதை வந்து உட்காந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க 2 பசங்க. அவங்களே போய் கேட்டு உடனே அங்கேயே புக்கிங் பண்ணி அவங்களுடைய இது எங்கே இருக்குதோ, இது வந்து இப்போ பிஸ்னஸ் ப்ரமோஷன் மாதிரி தான் இது. ஸோ அந்த மாதிரியும் நடந்துகிட்டு இருந்தது. நாங்களும் இங்கே கொஞ்சம் நேரம் சரி என்ன தான் பண்ணுறாங்க, இந்த கராத்தில் என்ன தான் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஒரு நல்லா தான் இருந்தது. என் பேரே ஒன்று சும்மா தானே சண்டை போடுறாங்க, இது ஃபேக் தானே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டுக்கிட்டே இருந்தான். ரொம்ப அவங்க பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸில் சொன்னாங்க. பட் நமக்கு வந்து அவங்க நடவடிக்கையில் பார்க்கும்போது அவங்க இதை பற்றி தான் பேசியிருப்பாங்கன்னு தெரிஞ்சதை தவிர அவங்க ஃப்ரெண்ட்ஸு நமக்கு புரியலை. அதனால் நாங்கள் உட்காந்து சும்மா பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா தான் அவர் அப்படியே பிடிக்கிறது மாதிரி இருக்குது, ஆனால் சரியான பிடியாக இருக்குது. இது வந்து இதெல்லாம் வந்து அவங்க ஃபேக்காக பண்ணுறது தான். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணால் பெரிய இதுவாக இருக்கும். இனிமேல் போக போக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், பசங்கள்லாம் சம்மணம் போட்டு அழகாக உட்காந்து ரசிச்சிட்டு இருக்கிறத இந்த ஓரத்தில் நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். இவர் தான் மாஸ்டர் போல், இவர் தான் எல்லாருக்கூடையும் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தார். சரி போகலாம், ஒரே இடத்துல உட்காந்தோடனே போர் அடிச்சிருச்சு. சரி போகலாம் வாங்க கிளம்புவோம் அப்படி சொல்லிவிட்டு இப்படி சுற்றியில் உள்ளதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே லைட்டாக கிளம்பியாச்சு அந்த இடத்த விட்டு. இந்த சைடு நாங்கள் போயிட்டுருக்கும் போது காக்கி இது ஒரு விளையாட்டு. இது இந்த சைடில் வந்து ரோட்டில் வந்து அதே மாதிரி புல் தலை மாதிரி போட்டுக்கிட்டு அப்படியே இது பண்ணி இதில் இன்ட்ரெஸ்ட் உள்ள பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே ரோட்டை அப்படியே மறைச்சிதாங்க. ஒரு ட்ராம் போகிற அந்த ட்ராம் ஈன்னு சொல்லிட்டு போகிற அந்த ரூட்டை அப்படியே மறைச்சி அப்படியே போட்டுட்டாங்க. இது என்னென்னா கிரிக்கெட்டில் வந்து பால் போடுவாங்க இல்லையா, அப்போ வந்து பேட்டிங் பண்ணுவோம்ல, அது வந்து ஒரு கூண்டுக்குள்ளார வச்சுட்டாங்க. பால் போடுறதுக்கு வந்து மனுஷன் போடாமல் ஒரு மிஷின் இருந்தது. அந்த மிஷினுக்குள்ளார வச்சுட்டு ஒருத்தர் வந்து அந்த பாலை உள்ளுக்குள்ளார போட இங்கேருந்து பேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பால் அங்கங்கே ஓடிடக்கூடாது, போய் எல்லாருக்கும் இதுவாகிடக்கூடாது. ஒரு நெட்டு பண்ணி அந்த நெட்டு உள்ளே வந்து இவங்க வந்து பிள்ளைங்களை இன்ட்ரெஸ்டிங்கான பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு அவங்கள வந்து விளையாட வச்சாங்க. இவங்களுக்கு ஓகே இது பிடிச்சி போச்சுன்னா இவங்களோட கிளப்பில் போய் இவங்களுடைய இதில் போய் நம்ம போய் சேர்ந்துக்கலாம், கோச்சிங்கில் போய் சேர்ந்துக்கலாம். ஸோ அதுக்காண்டி இது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி. இந்த சைடு பார்த்திங்கன்னா தேங்காய் மாதிரியே இருந்தது. அந்த தேங்காய் மாதிரி உள்ள பாலை தூக்கி அந்த வலைக்குள்ளார போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கிட்ட வந்து படம் பார்த்துட்டு இருந்தாங்க.
அப்புறம் இது குத்துச்சண்டை, இந்த சைடு குத்துச்சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கிட்டு வந்து அடுத்து இங்கிட்டு வந்தோம்னா வாலில் சண்டை போட்டுருந்தாங்க. இங்கே இருந்து பேர் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கணும். உட்காந்துருந்தா நம்ம பிள்ளைங்க போய் இங்கே கூட விளையாடலாம். அந்த சைடு வால் வீச்சு, அந்த இதிலெல்லாம் ஒலிம்பிக்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இவங்களுடைய கோச்சிங்கில் போய் நம்ம சேர்ந்துக்கலாம். இப்படி நிறையா வந்து இது வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமானது தான் நிறைய இருந்தது. இங்கிட்டு டேபிள் டென்னிஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு எதுலையாவது பேர் நீ போரிடறாங்க, அதெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டா. இந்த பொண்ணு இந்த இது ஜிம்னாஸ்டிக்குங்க. இது எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஜிம்னாஸ்டிக். அதில் ஒரு அப்பா வந்து இந்த ஸ்விங்கில் வந்து அந்த குழந்தைய வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து கீழே விழுந்துடாமல் இருக்க அதுகளுக்கு மெத்தை போட்டு அதில் ஜிம்னாஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. நாய்க்குட்டியும் விடுறது இல்லைங்க, யார் எங்கே வந்தாலும் நாய்க்குட்டியும் புள்ள மாதிரி தூக்கிட்டு வந்துடுவாங்க, அதுகளும் என்ஜாய் பண்ணுறது மாதிரி. ஆமாம், இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஜிம்னாஸ்டிக் தான். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஏரியா எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதை நாங்கள் அப்படியே இருந்து அடுத்த சைடு கிளம்புவோன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ரோடை கிராஸ் பண்ணி இந்த சைடு கிளம்புனோம். பாருங்கள், நான் இங்கேருந்து ஒரு வீடியோ போட்டேன். என்ன இந்த பக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் இதே மாதிரி அடுத்த பக்கம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வந்து ஒரு இது மாதிரி சரி விளாக் மாதிரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தேன். ஏன்னா நம்மளும் இங்கே இருந்தால் நம்ம போய் தான் நம்ம இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதனால் நான் என்னை வச்சு ஒரு வீடியோ ஒன்று இங்கே கவர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இது வந்து ஸ்கேட்டிங் ஹாக்கிங்க. இந்த சைடு நாங்கள் இன்னும் அடுத்த சைடு போகல, இந்த சைடில் இருந்தே தான் அந்த வரும்போது நாங்கள் வந்து ரைட் சைடு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ லெஃப்ட் சைடு உள்ளதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், ஒரு வீலில் வச்சு சைக்கிளிங் பண்ணிட்டு வருது பாருங்கள் இந்த பொண்ணு. இந்த மாதிரி இப்படி போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஆடினாங்க. எல்லாருமா குரூப் டான்ஸ் மாதிரி ஆடினாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இது தென்னை மட்டை மாதிரியே தேங்காய் வந்து மட்டையில் உள்ளது மாதிரியே இருந்து அதை வந்து ஒரு நெட்டில் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதுதாங்க அது. நிறைய பேர் ஒரே மாதிரி மியூசிக் போட்டு அந்த மியூசிக் தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடினாங்க. இந்த இடத்துல மட்டும் நான் அவங்களுக்கு அந்த மியூசிக் போட்டுவிட்றேன், அப்போ தான் அவங்க ஆடினது அதுக்கும் ரொம்ப இதுவாக இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த மியூசிக் மட்டும் நான் அவங்களுக்கு போட்டு விட்றேன், அதை நீங்கள் கேளுங்க. அது வந்து ஒரிஜினல் மியூசிக் தான். அது கொஞ்சம் இறைச்சலாக இருக்கும், இருந்தாலும் பாருங்கள் நல்லா இருந்தது. இந்த சர்க்கஸ்லாம் வந்து ஆடிக்கிட்டு அப்படி இது பண்ணுவாங்களே, அதில் இத்தனை கேர்ள்ஸ், ஒரே ஒரு பையன் தான் இருந்தான், மற்றபடி எல்லாருமே கேர்ள்ஸ் தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இது என்ன விதமான நடனம் என்னென்னு எனக்கு தெரியல, பட் நல்லா இருந்துச்சு, நல்லா நின்று ரசிச்சுட்டு இருந்தோம். நல்ல பொழுதுபோக்குங்க. சாட்டர்டே செமையாக மத்தியானம் டு ஈவினிங் வரைக்கும் எங்களுக்கு செமையாக பொழுது போச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, இங்கெல்லாம் எதுக்கு 5 பைசா கிடையாது, எதுக்கு 5 பைசா செலவு பண்ணலை, எல்லாம் சும்மா ஃப்ரீ தான். இது எது நம்ம ஊராக இருந்தால் இதை பார்க்குறதுக்கு, இதை உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகுறதுக்குன்னு ஒரு டிக்கெட்டு போட்டு, அப்புறம் வந்து ரோடை பிளாக் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மகம காசுன்னா அப்படி இப்படின்னு போட்டு ஸ்டால் போட்டவங்கள்ட்ட தான் காசு வாங்கியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஸ்டால் போடுறவங்களுக்கே கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணி பணம் கொடுக்குது. ஆமாம், அந்த மாதிரி தான் என்கரேஜ் பண்ணுறாங்க. மக்களுடைய ஒவ்வொரு இதையும் வந்து என்கரேஜ் பண்ணுது கவர்மெண்ட் வந்து. நம்ம வந்து பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் அதுக்கெலாம் வேறு தனியாக இது பண்ணியிருப்பானுங்க, காசுலாம் வசூல் பண்ணியிருப்பானுங்க. இதெல்லாம் ஒன்றும் 5 பைசா இல்லை, அப்படியே நடந்து போய் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃப்ளவர் வாஷ்லாம் பண்ணதெல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்தாங்க என் பேரனுக்குலாம். நான் சொன்னேன் இல்லையா, அவங்க கராட்டை மாதிரி ஆடினாங்கல்ல, அதே இடத்துல இப்போ வந்து மியூசிக் போட்டுக்கிட்டு பாடிக்கிட்டு இவங்க வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதே இடத்துல வேறு ஒரு டீம் வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இதை நான் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு பாட்டாக பிரித்து போடலாம் அப்படி தான் நினச்சேன். சரி வேணாம், ஒரே பாட்டாகவே போட்டுடலாம், அப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா ஃப்ரான்ஸில் கனோபிளில் நடந்ததுங்க. இது நல்லா என்ஜாய் பண்ணி, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. ஒரே கலரில் எல்லாருமே
நம்ம இந்த வழியே வரும்போது அங்கே கராட்டை ஆடினாங்கல்ல, அவங்க எல்லாம் அதை முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களே ஒரு இது எடுத்தாச்சு. பையனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார். அவரை பார்த்துட்டு இங்கே பாருங்கள், இந்த சைக்கிள் இருக்குது இல்லையா, இது வந்து நம்ம யூஸ் பண்ணாத சைக்கிளை இந்த மாதிரி பொதுவான ஒரு இடத்துல வச்சு ஃப்ளவர் வாஷ்லாம் வச்சு அந்த சைக்கிளுக்கு வந்து அதை கொண்டாந்து இப்படியே நிப்பாட்டி வச்சுருவாங்க அவங்க மெமரபுளாக. இது வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆமாம், இப்போ தான் நான் வந்து இந்த ஸ்ட்ரீட்டு இங்கே நம்ம வந்து பார்த்துட்டோம், நீ வந்து இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இங்கேருந்து ஒரு வீடியோ எடுத்தேன். வாங்க, அந்த சைடு முடித்தாச்சு. இப்போ இந்த சைடு போகிறோம். இந்த சைடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் இருந்ததுங்க. அங்கிட்டு நிறைய வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கேமு அந்த மாதிரி இருந்தது. இது வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. என்ன ஆக்டிவிட்டீஸ்னால் ட்ராயிங், அடுத்து வந்து நம்மளை வந்து படம் பிடிச்சி அந்த படத்தை வந்து ப்ரொஜெக்டரில் வச்சு மேலே வந்து பேப்பர் வச்சு அந்த ப்ரொஜெக்டருக்கு மேலேயே நம்ம வச்சு நம்மளை அவுட்லைன் வரைஞ்சதுக்கப்புறம் கலரிங் கொடுத்து அதை நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் இருந்தது. அந்த புக்ஸை வச்சுட்டு அவங்க வந்து படிக்கிறதுக்காண்டி கொடுத்தாங்க. இங்கிட்டு வந்து பலூன் ஊதி சின்ன பிள்ளைங்களுக்குலாம் எல்லாருக்குமே இது ஒரு சேவையாகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் பேரன் போய் எனக்கு ஒரு பலூன் வேணும்னு கேட்டான். ஒரு ப்ளூ கலர் பலூன் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். சரி தேங்க்ஸ் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஆமாம், அதான் இங்கிட்டு வந்து என்ன நிறைய புக்ஸ் இருந்தது. அந்த புக்ஸ்லாம் எடுத்து படிக்கிறதுக்காண்டி சோபா போட்டு அழகாக ஒரு ஸ்டால் போட்டு எல்லாம் ரிலாக்ஸாக உட்காந்து அந்த புக்கை படிக்கிறதுக்காண்டி சேர் போட்டுருந்தது. யார் இப்போல்லாம் புக் படிப்பா? எதுவும் புக்கு படிக்கலை, எல்லாம் இப்படின்னு. ஆனால் இன்னொரு விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, நிறைய நம்மளுடைய இந்தியர்கள், தமிழர்கள்னு சொல்ல முடியாது, ஆனால் இந்தியர்களை பார்த்தோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. ஒருத்தர் திருச்சியிலேருந்து கேகே நகருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லோரும் எங்கே சந்திச்சிருப்போம் சொல்லுங்கள்? நமக்கெலாம் வந்து எது ஓசி கொடுக்குறாங்களோ அங்கே தானே நம்ம எல்லோரும் இருப்போம். ஆமாங்க, ஃப்ளவர் வாஷ் வந்து செய்கிறதுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஒருத்தவங்க கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து ஃப்ரீ தான், எல்லாமே ஃப்ரீ தான். அவங்களே எல்லாம் பாட்டு கொடுத்து ஃப்ளவர் கொடுத்து அதுக்கு உண்டான எல்லாம் இதாங்க நான் சொன்னேன். அந்த சேரு எல்லாம் ரிலாக்ஸாக அப்படியே படிச்சுக்கிட்டு அந்த இதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே தாங்க இருந்தாங்க. நம்ம ஆள் ஃபுல்லாகவே அங்கே தான் உட்காந்துருந்தாங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுதுங்கன்னு சொல்லிட்டு அங்கே தான் உட்காந்துருந்தாங்க. அங்கே தான் நம்ம ஆளுங்களை எல்லாருமே, தமிழர் எல்லாருமே பார்த்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர், ஓ இங்கே தான் இருக்கீங்களா, இங்கே தான் இருக்கு, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டோம். அது போக பையன் ஆஃபீஸில் வேலை பார்க்குற அந்த ஃப்ரெண்ட்ஸு அவங்களையும் நிறைய பேர் இங்கே தான் சந்தித்தோம். இந்த மாதிரி பொது இடங்களில் தான் நம்ம வந்து யார் இருக்கிறாங்கன்னுங்கிறதே தெரியுது. ஆமாம், நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபோட்டோ எடுத்து அதை வந்து உள்ளே வந்து இது பண்ணி ஃப்ரேம் பண்ணி நம்மளே வந்து வரைஞ்சி அதுக்கப்புறம் கலரிங் கொடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதை வந்து பண்ணிட்டு போகலாம். அது இந்த இடம்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் உள்ள ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அந்த ப்ரொஜெக்டரில் அந்த ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகுது. அது மேலே ஒரு பேப்பர் வச்சு அந்த பையன் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான் பாருங்கள். அப்படியே வரைஞ்சதை அப்படி வெளியில் எடுத்துக்கூடாந்து அவங்க வச்சு அதிலே வந்து கலரிங் பண்ணி அவங்க ஃபோட்டோவை அவங்களே வரைஞ்சிக்கிட்டது மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். இது ஒரு கலை, இது ஒரு இது சொல்லி கொடுக்குறாங்க இங்கே. அதை முடிச்சுட்டு அப்படியே வருவேன். இந்த தான் அது நான் சொன்னது. இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த சைடு வந்து அந்த வரைஞ்சதை இங்கே வச்சு பிள்ளைங்க வந்து கலரிங் கொடுக்குறாங்க. கலரிங் கொடுத்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த குண்டுக்குள்ளார போய் அவங்க வரைய போவாங்க. சரி, இதுனா வரையன்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு தான், பட் ரொம்ப லேட் ஆயிரும், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு அப்படியே கூட்டி பஸ் மெக்டி பார்த்தோன்னே எனக்கு மெக்டி போகணும் அப்படின்னா, சரி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பாக உனக்கு மெக்டி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு வந்தாச்சு. இந்த சைடு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஊர் சைடு ஸ்ட்ரீட்டில் கோலம் போடுறது மாதிரி. சரி, அது எப்படி தான் போடுறாங்கன்னு போய் பார்ப்போம் அப்படின்னா, ஒரு பெரிய போர்டு மாதிரி இருக்குது. அந்த போர்டில் வரைஞ்சிருக்குது. அது நடுவில் வந்து குழி மாதிரி இருக்குது. அதில் வந்து ஸ்ப்ரே வச்சு அதில் கலரிங் பண்ணி அப்படி தான் போடுறாங்க. யாரும் கையிலலாம் இழுத்துலாம் போடல. ஓ இதுதான் நான் கோலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த சைடு இப்படியே வந்தாச்சு. பார்த்தா ஸ்ட்ரீட் ஆர்ட் பார்த்துட்டேங்க. இது எப்படி இருக்குது? எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரீட் ஆர்ட் நம்ம வந்து பார்த்துருவோம் இல்லையா, நம்ம கண்ணில் இதுக்கு இந்த ஸ்ட்ரீட் ஆர்ட் அந்த வாலில் வரைஞ்சது தட்டுப்பட்டுருச்சு. சரி, அதே ஒரு கிளிப் எடுத்தாச்சு.
இந்த சைடு பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம கேரம் போர்டு நிறைய விளாண்டுட்டு இருந்தாங்க. கேரம் போர்டு விளாண்டது பார்த்தோன்னே பையன் வந்து நான் வந்து கேரம் போர்டு விளாடணும் அப்படின்ட்டாப்புல. பைப்பிங் பண்ணி இவங்க வாசிட்டு போனாங்க. இவங்க வாசித்தது ஒரிஜினல் இதுவாக நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். வாசிட்டு அப்படியே இதுக்கு பின்னாடி ஒரு 10 பேர், இதுக்கு ஒரு கூட்டம் இப்படி போய்கிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு என்கேஜ், அதாவது அவங்களை என்கரேஜ் பண்ணுறது மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கு பொழுதுபோக்குறது மாதிரியும் இருக்கும். அப்படிங்கிறக்காண்டி இந்த சம்மர் ஆகிட்டாலே எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல், இந்த மாதிரி நிறைய பொருட்காட்சி இதெல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க இங்கே. ஆனால் எதுக்குமே வந்து பணம் வாங்க மாட்டாங்க. பணம் வாங்கினாங்கன்னா மக்கள் வரவே மாட்டாங்க. இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்குது, அது வந்து நமக்கு ஃப்ளவர் வாஷ் தண்ணி அடிக்குது இந்த இடம். சவரிங் ஃப்ளவர்ஸ் வந்து அப்படி சவரிங் தண்ணி இருக்கிற இடமா பார்த்து அது வச்சுருந்தாங்க. இந்த சைடு வந்து நிறைய அப்படியே ஒரே சர்க்கஸ் மாதிரி ஒரே சவுண்டு கேட்டு இங்கே தான் ரொம்ப இருந்ததுலேயே அதிக க்ரௌடு இந்த இடத்துல தான் இருந்துச்சு. நல்லா உள்ளே வந்து காம்படிஷனாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சாச்சு. உள்ளே நுழைஞ்சாலும் என்னால் எட்டி வந்து வீடியோஸ் எடுக்க முடியல, அவ்வளோ க்ரௌடு. நான் போன இடங்கள்லேயே அதிகமான க்ரௌட் இருந்த இடம் அந்த ஃப்ளவர் வாஷ் பண்ண இடமும் இந்த இடம் தாங்க ரொம்ப க்ரௌட் இருந்தது. சரி இதுக்கு மேலே நின்று இதில் எடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு பாதி மட்டும் அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டேன். நான் கேரம் போர்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. சரின்னு என் பையனோட ஃப்ரெண்டும் போய் சரி நாங்களும் விளாட்றோம் அப்படின்னாங்க. சரி விளாடுங்க, நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரன் பார்க்கணுன்னு சொன்னோம். அதுக்காண்டி வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தோம். விளாண்டாலும் அவங்க நல்லா விளாண்டாங்க. அவங்க 2 பேர் பையனுன்னு அவங்க ஃப்ரெண்டும் ஒரு பேராக இருந்தாங்க. அதில் அவங்க தான் ஜெயித்தாங்க. யார் இந்த கிளப்பில் உள்ளவங்க தான் ஜெயித்தாங்க. சரி கேரம் போர்டு எங்கே கிடைக்குங்கிறது, கேரம் போர்டு வேணாங்க, நீங்கள் கிளப் இருக்குது, நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டேஸ் வந்து நீங்கள் வந்து ஆடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் மட்டும் கொடுத்தாங்க. சரின்னு வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. ஏதாவது ஃப்ரீ டைமில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு விளையாடுறதுன்னு தான் ஆசையாக இருந்துச்சு. பட்டு இது போர்டு கிடைக்கல. அதனால் நான் சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்துட்டேன். அடுத்து வந்து இந்த இதெல்லாம் வச்சு உடன் இந்த கிளிப் இந்த இதெல்லாம் வச்சு பிள்ளைங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. நிறைய பிள்ளைங்க இது ஒரு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இல்லை என் பேர் இன்னும் நானும் செய்கிறேன் அப்படின்னா, சரி வாடா வந்து செய்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சு அவனும் கொஞ்சம் நெருங்கி விளாண்டுக்கிட்டு இருந்தான். வச்சு பார்த்தா கீழே விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. சரின்னு ஒரு குறிப்பிட்ட இது பண்ணோன்னா அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஓகே செஞ்சது வரையும் போதும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். கூட்டிகிட்டு நாங்கள் அடுத்து எங்கே போவோம்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தான் நிறைய வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சைடு பார்த்தா நிறைய பேர் வந்து ட்ராயிங் வந்து வரைஞ்சிருந்தாங்க. இந்த சைடு பார்த்தா ராட்டினம் மாதிரி இருந்தது. ராட்டினத்தில் எல்லோரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தா ஒருத்தர் வந்து இன்ஜின் மாதிரி இருக்குது, அந்த இன்ஜினை சுற்றிக்கிட்டே இருந்தார். இவங்க எல்லாம் அந்த பிள்ளைங்களை வந்து சேர் மாதிரி உள்ளதில் உட்கார வச்சு அந்தந்த பேரண்ட் வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே போனாங்க. இதுவும் பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு. நல்ல விலைக்கு அவன் கண்ணில் தட்டுப்படலை, அதனால் என் பேரை வந்து போகணும்னு சொல்லலை. இது என்னென்னா ஃபஸ்ட்டு எய்டுங்க கொடுக்குறது எப்படி அப்படி சொல்லிட்டு இது எடுக்கணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ரொம்ப பேர் அந்த இடத்துலேருந்து சரியாகவே எடுக்க விட முடியல. அதில் லைட்டாக மட்டும் அப்படியே இது பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ தான் அந்த மியூசிக் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. மியூசிக்லாம் பாதி பேர் கேட்டுக்கிட்டு அது மியூசிக்கா கதையா என்னன்னு தெரியல, ஹெட்ஃபோன் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதை வாங்கி காதில் வச்சுக்கிட்டு இந்த சைடு பிள்ளைங்க அப்படியே இது பண்ணிட்டு எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப கவர் பண்ணிட்டேன். ஏன்னா தலையில் முடியே இல்லை, அது இத்தினூண்டாக சடை மாதிரி நம்ம ஊரில் சணல் பின்னுறது மாதிரி பின்னி இடுப்புக்கு கீழே தொங்குச்சு வெள்ளை கலராக. அது போட்டுக்கிட்டு அதை அலப்பிட்டு அதை ஆடிட்டு நின்றுச்சு. எனக்கு வித்தியாசமாக இருந்தது. இவர் போயிட்டு இவருக்கு ட்ராயிங் தான் முடியும்ல, நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு என்ன வரையணும் அப்படின்னு சொல்லிட்டுனா அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஹவுஸ் வர என்ன வேணாலும் வர அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நானும் பண்ணுறேன். அவங்க ஃப்ரெஞ்சில் பேசினாங்க. ஃப்ரெஞ்சு இவனுக்கு புரியும், அதனால் இவன் ஓகேன்னு பண்ணிவிட்டு வரைய ஆரம்பிச்சிட்டான். வரைஞ்சி கலரிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நல்லா பொழுது போச்சு, பேரனுக்கு நல்லா பொழுது போச்சு.
சரி வரைஞ்சி முடிச்சாச்சு, கலரிங் கொடுங்க. அவருக்கு எல்லா கலர்னாலும் எந்த கலர்னாலும் அவர் எல்லோ கலர் தான் தொடுவார். எல்லோ கலரை தொட்டு கலரிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு சின்னதாக ஒரு வீடு மேலே ஒரு ரெக்டாங்கிள் கீழே மேலே ஒரு இது போட்டு ட்ரையாங்கிள் போட்டு வீடுன்னு முடிச்சிட்டான். முடிச்சு கலரிங் பண்ணி அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே ஓகே, அவருக்கு போர் அடிச்சிருச்சு. ஓகே போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டான். இங்கே தாங்க நம்ம ஆளுகள் நிறைய பேர் சேர்ந்த இந்தியர்கள் நிறைய பேர் இந்த இடம் தான். ஏன்னா இந்த ஃப்ளவர் வந்து மேக் பண்ணுற இடம். ஃப்ளவர் வாஷ் வந்து மேக் பண்ணி அங்கேயே ஒரு பூத்து மாதிரி இருக்குது, அதிலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போக சொல்லி அவங்களே வந்து ஃப்ரீயாக பண்ணது. அதனால் எல்லா பிள்ளைங்களை வச்சுட்டு இங்கே தான் நின்னாங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சைடில் வந்து இது வந்து ட்ராமா ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு உயிரை விட்டு ஒரு லேடி அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த சைடு எல்லாம் உட்காந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இது பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே ஒரு பேச்சு வந்து செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஃப்ளவர் வாஷ். அது வரைக்கும் அவங்க முடித்ததுக்கப்புறம் தான் இவன் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அது நல்லா வெயிட் பண்ணி உட்காந்துருக்கும்போது பக்கத்துலேருந்து ட்ராமா நடந்துகிட்டு இருந்தது. நம்மளுக்கு புரியலை, இருந்தாலும் என்னமோ அவங்க சொல்லி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த லேடி தான் உயிரை கொடுத்து படித்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் உட்காந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது நடித்து காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ட்ராமா முடித்ததுக்கு அப்புறம் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பாதத்தை வச்சு ஒரு இது மாதிரி பண்ணிக்கிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இவனுக்கு ஒரு பாட்டு மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. ஒரு சிஸ்ஸர் ஒன்று கொடுத்துட்டாங்க. எல்லாேருக்கும் ஒரு சிஸ்ஸர் கொடுத்துட்டாங்க. எல்லா பிள்ளைங்களும் நிற்க வச்சு அவங்க பேரண்ட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிஸ்ஸர் கொடுத்துட்டாங்க. சிஸ்ஸருக்கு கொடுத்ததுக்கப்புறம் இவர் முழிச்சிட்ருக்கிறாரு. எல்லா பிள்ளைங்களும் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டேக் ஒன்று கொடுத்தாங்க. டேக் கொடுத்து அதை வந்து அந்த பாட்டில் வந்து கட்ட சொன்னாங்க. அந்த நூல் ஒன்று கொடுத்து ஒரு 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 இது மாதிரி ஒன்று கொடுத்து அதை டேக் பண்ணி அப்படி கட்டுங்கன்னு சொல்லி அவங்களே எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதை பிள்ளைங்களை பார்த்துட்டு அதே மாதிரி செய்யணும் அப்படின்னு. இது வந்து இந்த லேடி நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் சைடில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது பார்க்கவே இல்லை. டக்குன்னு என்னை பார்த்துட்டு என்ன மீடியாவா அப்படின்னு பயந்துட்டேன். மீடியாவா அப்படின்னு கேட்டுருந்தாங்க. இல்லை யூடியூப் இதாக எடுத்துகிட்ருக்கிறேன், என் பேரன் பண்ணிகிட்ருக்கான், அதான் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. இந்தியாவிலேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லியாச்சு. பாருங்கள், இப்போ இந்த முகங்கள்லாம் நம்ம நாட்டு முகங்கள் அதிக பேர் இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஸ்லோன்காரவங்க, அந்த மாதிரி நம்ம இந்தியாக்காரவங்க தான் நிறைய பேர் இருந்தோம். எப்படி அந்த பாட்டில் வந்து அந்த நாட் போட்டு அந்த நூலை கட்டுறதுன்னு சொல்லி இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்களுக்கு. நான் போன இடம் நடந்தது பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வீடியோவாக நீங்களும் பார்ப்பீங்கன்னு நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்காண்டி நான் வந்து போட்டுட்ருக்குறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விடாமல் நீங்கள் கொஞ்சம் இதை கொஞ்சம் பார்க்கலாம் இல்லையா, என்னுடைய வீடியோஸ்லாம் பார்க்கலாம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஸ்பாஞ்சை எடுத்து தண்ணியில் போட்டு அப்படியே விட்டுறணும். தண்ணியில் ஊறிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் குட்டியாக ஒன்று கொடுத்தாங்க. அது வந்து அந்த அண்டர் பாட்டில் போடணும். அப்போ தான் அந்த ஹைட் வந்து கரெக்டாக வரும்ன்றதுக்கு வந்து குட்டியாக உள்ளதையும் கொடுத்தாங்க. அதையும் தண்ணியில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை எடுத்து தண்ணியில் ஊறிடுச்சு. அதை எடுத்து அந்த பாட்டில் உள்ளே போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கூம்பா உள்ளதை எடுத்து அதில் போட்டு அப்படியே சேர்த்து வச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஒரு லீஃப் கொடுத்தாங்க. லீஃப் இருக்கிற ஒரு பிளான்ட் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் அதை நடுவில் சொருகி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் ஒவ்வொரு கிலோ கொடுத்தாங்க.
என் பேரனுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து அவங்க ஃப்ரெண்டுடைய ஒய்ஃபு. அவங்க தான் அவனை ரொம்ப டேக் கேர் பண்ணி நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். நல்லா அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவரை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சின்ன பூவாக உள்ளதாக ஒரு இது அதை கட் பண்ணி கொடுத்தாங்க. அதில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிலோ கொடுத்தாங்க. அதை நம்ம வந்து சிசரை வச்சு கட் பண்ணி நம்ம அந்த ஸ்பாஞ்சில் வந்து நம்ம வந்து சொருகணும். இங்கே வந்து பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்கள இருக்குது இல்லை, சிசர் கையில் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. சிசர் வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்க இங்கே உள்ள பிள்ளைங்க. என் பேரெலாம் நல்லா யூஸ் பண்ணுவான் சிசரு. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ட்ராயிங் இந்த மாதிரி உள்ள ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தோம்னா நல்லா பண்ணுவான். அடுத்து வந்து ஃப்ளவர் எடுத்துட்டாங்க. இது ஒரு மாதிரி பேல் எல்லோவில் இருந்தது. எல்லோனா தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமே. உடனே கையை நீட்டி வாங்கிட்டார். அதை எப்படி நீங்கள் கட் பண்ணி வைக்கணும், எவ்வளோ உயரம் கட் பண்ணணுங்கிறத இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வச்சதுக்கப்புறம் அப்படி என்ன கொடுக்குற இன்னொரு எல்லோ கலர். உடனே ஒரு எல்லோன்னு டக்குன்னு கையை நீட்டிட்டார். அடுத்து ஒரு நல்ல டார்க் எல்லோவில் ஒரு பூ, அதையும் கட் பண்ணி அதையும் சொருகியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரெட் கலர். எல்லோ கலரில் வேணாங்க ரெட் கலர் வாங்கிக்கலாம். அதனால் இவன் வந்து ரெட் கலர் இவனுக்கு கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து குட்டி குட்டி பூவாக உள்ள இது எல்லோ, பிங்க்கு, ரெட்டு. இவன் ரெட்டு உள்ளது வாங்கிக்கிட்டான். நல்லா பொழுது போச்சு, பிள்ளைங்களுக்கு நல்லா பொழுது போச்சு, நமக்கு நல்லா பொழுது போச்சு. நெக்ஸ்ட்டு உள்ளது வந்து கலர் மாற்றி வாங்கியிருக்கலாம். பட் நெக்ஸ்ட்டு உள்ளது வந்து குட்டி பூ வந்து இவன் ரெட்டே வாங்கிட்டான். மற்ற பிள்ளைங்களாம் வந்து பிங்க் வாங்கிக்கிச்சுங்க. இவன் வந்து டக்குன்னு ஃபஸ்ட் டைமே கை நீட்டினோடனே அந்த ரெட்டே கொடுத்துட்டாங்க. ரெட்டே வாங்கிட்டான். அடுத்து ஃபைனல் டச்சாக வந்து இதில் வந்து நம்ம தாத்தா பூ ஒன்று வச்சுட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு தாத்தா பூ ஒன்று கொடுத்தாங்க. அதையும் வந்து கட் பண்ணி சொருகியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி குட்டி குட்டியாக உள்ள ஒரு இலை. இந்த இலை தாங்க சூப்பராக இருந்தது. இதுதான் அந்த ஃப்ளவர் வாஸ்க்கே ஒரு அழகு கொடுத்தது. எல்லாமே ஒரிஜினல் நீளமாக உள்ள இதுதான் இது இலை. எல்லாம் ஒரிஜினல்ஸ். ஃபைனல் டச்சாக முடிஞ்சிருச்சு. அழகாக எல்லோரும் மேக் பண்ணிட்டாங்க. எல்லோரும் திரும்ப அந்த சிசரை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சிசரை கொடுத்தோம்னா எல்லோரும் கை தட்டினாங்க. இனிமேல் எல்லோரும் போய் அவங்க வந்து ஒரு இது மாதிரி செல்ஃபி பூத்து மாதிரி இந்த ஃப்ளவரை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே சேர் போட்டிருந்தாங்க. அங்கே போய் உட்காந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கங்கன்னு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நாங்களும் எடுத்துக்கிட்டோம், வீடியோஸும் எடுத்தோம், ஃபோட்டோவும் எடுத்தோம். எல்லோரும் எப்படி மேக் பண்ணவங்க எல்லாருமே வந்து எடுத்தாங்க. என் பேரனை எடுத்துக்கிட்டான். அப்புறம் நான் என் பையன் எல்லோரும் உட்காந்துருந்து எடுத்துக்கிட்டோம். அது முடிச்சாச்சுங்க. முடித்ததுக்கப்புறம் இந்த ஃபேஸில் வந்து ஆர்ட் பண்ணுறாங்க
அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு அதை தேடிட்டு தாங்க நடந்து போய்கிட்டு இருந்தோம். போகிற வழியில் வந்து இவங்க சூப்பராக பாடி எல்லோரும் சின்ன பிள்ளைங்கள எல்லாம் அப்படி அவ்வளோ ஒரு அருமையாக உட்காந்து ஜம்ப் பண்ணி அழகாக குதிக்கிற அளவுக்கு அவ்வளோ அருமையாக பாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கு வந்து மொழி புரியலைனாலும் அவங்க ஏதோ பாடி பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுறாங்கங்கிறது மட்டும் புரிஞ்சிச்சு. சரி, நான் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. சரி, இங்கேடா இருக்குதுன்னு பார்ப்போம் அந்த ஃபேஸில் வந்து ஆர்ட் போடுறது அப்படின்னு நாங்களும் தேடி 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 அலைஞ்சோம். கடைசி வரைக்கும் தேடி அலைஞ்சோம். கடைசி வரைக்கும் நாங்கள் அந்த இடத்த கண்டே பிடிக்க முடியல. கடைசியில் அது ஒன்று தான் ரொம்ப ஏமாற்றமாக இருந்துச்சு. சரி, பரவாயில்ல, வந்ததுக்கு பேரை நல்லா என்ஜாய் பண்ணான்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் இங்கிட்டு ஒருத்தர் கூத்துல கோமாளி மாதிரி ஸ்ட்ரீட்டில் நின்றுக்கிட்டு ஒரு 2 பேர் பயங்கரமாக லூட்டி பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்க்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டு இருக்கும்போதே பயமாக போச்சு. அவனுங்க போகிற வரவங்களுடைய பேக்கை பிடிச்சி இழுக்கவும் அதை பண்ணவும் இதை பண்ணவும் அவங்களுக்கு வரைய அசிங்கமாக அப்படியே பெயிண்ட் எடுத்து எல்லா இடத்துலையும் தடவிக்கிறதும் ட்ரெஸ்ஸு வெறும் ஜட்டி மட்டும் தான் போட்டிருந்தானுங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது ஒரு மாதிரி இதுவாக இருந்துச்சு, கோமாளி மாதிரி இருந்தது. முதல்ல விளையாட்டுத்தனமாக இருந்துச்சு. அப்புறம் போக போக ரொம்ப சீரியஸாக அவனுங்க போகிறவங்களெல்லாம் வம்பிழுத்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தானுங்க. ஸோ அது எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இது என்னன்னு தெரியல. சரி, நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் இங்கே உள்ளவங்களாம் ரொம்ப ரசித்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, நமக்கு தெரியாதுல்ல, நம்ம ஏன் தலையிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த லைட்டாக பார்த்துட்டு சரி கிளம்பிடுவோம் அப்படின்னு நாங்கள் கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து போட்டுக்கு எல்லாம் நான் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக போட்டுவிட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வீடியோ. அதை எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 37 நிமிஷத்தில் போட்டு விட்டுருக்கேன். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோஜ் திலக். ஆல் இஸ் வெல். ஓகே, பை பாய்.